இன்னைக்கு வந்து நம்ம வந்து லிச்சி பழத்தை பத்தி பார்க்க போறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. பிளஸ் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்றாங்க. அதாவது வந்து லிச்சி பழம் தாராளமாக சாப்பிடலான்றாங்க. பிளஸ் லிச்சில இருந்து பொட்டாசியம் இருக்கு, வாழைப்பழம் மாதிரி. ஸோ பொட்டாசியம் இருக்கிறதுனால இப்போ பிபி அதிகமாக இருக்க பேஷண்ட் வந்து சாப்பிட்டோன்னா பிபி வந்து மெயின்டைன் ஆக பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பழம் உதவுனாங்க. இவ்வளோ இருக்கே, அப்போ லிச்சி பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? எந்த பழமும் இருந்தாலும் இதை சாப்பிடக்கூடாது யாரும் கிடையாது நண்பர்களே. எல்லாரும் தாராளமாக பழங்கள் சாப்பிடலாம். வெறும் வயிற்றுல எடுக்க வேணாம். அந்த சாப்பிட்டுட்டு எதுவுமே சாப்பிடாம தூங்க வேணாம். அப்புறம் நைட்டும் தூங்குறதுக்கு எடுக்க வேணாம். நீங்க சாப்பிட்றப்ப சாப்பாட்டுக்கு நடுவில் வச்சு சாப்பிடலாம், பிரிச்சு சாப்பிடலாம். பட் வெறும் வயிற்றுல எடுக்கக்கூடாது. சுகர் அதிகப்படுத்துன்னு சொல்லிட்டு அந்த பழங்கள் கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பழங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி பிளஸ் பொட்டாசியம், விட்டமின்ஸ், நிறைய விஷயங்கள் கிடைக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் கிடைக்கிறத கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஒன்றுத்துக்காக நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ பழங்கள் எடுத்துக்கோங்க, பட் ஒரு லிமிட்டோட.